ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சாண்டல் விலாக்ஸ். இன்றைக்கி மதியானம் லஞ்ச் என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி தஞ்சாவூர் திவ்யம் ஸ்ரீ ஆரிய பவன்லேருந்து மதியானம் லஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தோம். நானும் ஹரீஷும் காலையில் பலகாரம் சுடுற வேலையெல்லாம் இருந்துச்சுங்க. தீபாவளி பலகாரங்கள் சுடுற வேலை வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. நேத்திலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். பயர்லாடு, முறுக்கு, அதிரசம், உலப்பக்கொடை எல்லாம் பண்ணியாச்சு. இன்னும் வேலைகள் நிறைய இருக்குது. ஸோ அதோடைய நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சாரீ எடுக்கணுமே அப்படின்ட்டு சர்வன்மேட் அக்கா அவங்களுக்கு சாரீ எடுக்கணும் அப்படின்ட்டு தஞ்சாவூர் போயிருந்தோம். போயிட்டு திரும்ப வரும்போது எங்களால் சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை. திரும்ப ஏன்னா ஈவினிங் வந்து மறுபடியும் நான் பலகாரம் சுட ஆரம்பிக்கணும். அதனாலே வரும்போது நான் அதை வெஜ்ஜு பிரியாணியும் பாட் பரோட்டாவும் வாங்கிட்டு வந்திருந்தோம். பாட் பரோட்டானாலே எனக்கு பிடிக்காது. பட் பாட் பரோட்டா ஒரு நாள் எங்கள் பசங்க வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் ஹரிஷ் விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சுங்க. மேலே கிரேவி பன்னீர் நிறைய போட்டு அப்படியே வாயில் வச்சாலே கரையும் அந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த பாட் பரோட்டா. நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். அதோட யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே தீபாவளி சீரீஸ் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சேனல்லையும் வெறும் பலகாரங்கள் பண்ணுறதா போயிட்டே இருக்குது. அதனால் நான் பலகாரம் பண்ணுறதெல்லாம் போடலை. அப்பப்போ நான் ஏதாவது டிப்ஸு கொடுக்குறேன். ஏன்னா வீட்டுக்கு பலகாரம் பண்ணுறதுக்கே எனக்கு சரியாக இருக்குது. நான் எல்லா பலகாரமுமே பண்ணுவேன். பட் அதனால தான் என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் டைமே இல்லை. அதனோட கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளமும் இருக்கிறதுனால ஏதோ அப்பப்போ சாப்பிட்றதையும் சமைக்கிறதையுமா நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுத்துக்குங்க. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.